நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இது எல்லாம் வதங்கிச்சு. இப்போ வதக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம். புளியை கரைச்சி அதில் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இது தனியாக வச்சிட்டேன். இப்போது பாத்திரத்தில் இருக்க உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளிக்கான மிளகாத்தூள் 2 ஸ்பூன் இதை மட்டும் போட்டு கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சம் உப்பு புளியில் போட்டதுனால இதில் உப்பு போடல. இது நல்லா வேகட்டும். கருவாட்டிலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்துட்டு கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு நல்லா கொதிக்க விடணும். தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் இந்த உப்பு, புளி, மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இந்த தண்ணி எடுத்து ஊற்றி கொதிக்க வச்சு கருவாடை போட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி, மிளகாத்தூள், உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இந்த போடலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது. அதை நம்ம கருவாடை போட்டு அப்புறம் பார்க்கலாம் உப்பு போடலாமா வேண்டாமான்றது. மறுபடியும் மூடி போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். சுண்டனதுக்கப்புறம் கருவாடு போடலாம். சுண்டட்டாக்கு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இந்த கருவாடை போட்டுக்கலாம். கருவாடு போட்டு நல்லா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாங் வீடியோவில் கருவாட்டு குழம்பு பற்றி கொடுத்துருக்கேன். லாங் வீடியோவும் பாருங்கள். அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு தயார். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.